ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்க ட்ரெஸ் எடுக்க டி நகருக்கு போனது உண்டா? இல்ல துணி கடைக்கு எங்காவது ஒரு இடத்துக்கு போய் மோசடி பணம் பண்ணிருக்காங்களா? இல்ல ஏமாத்திருக்காங்களா? முன்னாடி லோ காஸ்ட் காமிச்சிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம எந்த துணி எடுக்கிறோமோ அதை ரேட் அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய இன்னும் மோசடி கும்பல் துணி கடைங்க நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் டி நகர்ல நிறைய மோசடி நடக்குதுங்க. அந்த மோசடி கும்பல் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்த கடைலாம் இருக்கு, டி நகர் பஜாருக்குள்ள நம்ம நடந்து போனாலுமே, லவர் கூட போனாலும், தனியா போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும், ஆனா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அக்குறுமம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கை கால் எல்லாமே இஸ்பானுங்க. துணி எடுத்துன்னு போனானுங்க. நம்ம பிடிச்ச துணி நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் நம்மளால செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வர முடியாது. அவன் என்ன கொடுக்குறானோ அதை தான் எடுத்துன்னு போன்னு சொல்லுவான். டி நகர்ல அதே போல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை தான் நான் சொல்ல வரேன். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல நீங்க அனுபவப்பட்டிருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா இது மாதிரி சூழ்நிலை உருவாகலாம். ஓகேங்களா? தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்தியா லெவல்ல யாராலையும் கொடுக்க முடியாத விலைகள் பாத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு போனா போதும். ஒரு பேண்ட், ஷூ, ஒரு கூலிங் கிளாஸ், வாட்ச் எல்லாமே வாங்கலாம் ஒரு 1000 ரூபாயில. அது எப்படி வாங்க போறோன்றது தான் வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த ட்ரெஸ் 10 ரூபாவா, இந்த பொண்ணுங்கிற பேண்ட் 20 ரூபாவா, நிறைய பேர் பார்த்தா சொல்லியிருந்தாங்க. சில இடத்துல நம்ப முடியாம சூழ்நிலை இருக்கு. ஆனா சில விஷயங்களை நம்பிதான் ஆகணும். நம்மளுடைய சேனல் மூலியமாக நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோல போட்டிருக்கோம். ஒரு 10 ரூபாய்க்கு சட்டை தராங்க, ஒரு 50 ரூபாய்க்கு சட்டை தராங்க, 100 ரூபாய்க்கு சட்டை போறாங்க அப்படின்னா சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் அவங்க நம்ப மாட்டாங்கன்னாக்கா, இப்ப இருக்க சூழ்நிலை ஒரு சட்டை மினிமம் பார்த்தோன்னா 500 ரூபாய், ஒரு பேண்ட் பார்த்தோன்னா 1000 ரூபாய் தான் விற்பாங்க. ஆனா இருந்தாலும் இந்த பேண்ட் இப்போ ஒரு 200 ரூபாய் சொன்னாக்கா நம்ப மாட்டாங்க. ஒரு சட்டை 100 ரூபாய் சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சட்டையும் 200 ரூபாய் பேண்ட்டும், ஓகேங்களா, ஷூவும் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தராங்க. இது எங்கெல்லாம் தராங்க, எங்கெல்லாம் கம்மியான ரேட் இருக்கு, அதான் நம்ம வீடியோ மூலியமா அதிகமா போட்டுட்டு இருக்கோம். மக்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு சேனலை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னாக்கா போயிருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்க தான். நம்ம சேனல்ல டி நகர் போயிருந்தோம். எங்க நம்ம சீப்பா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா டி நகருக்கு நம்ம போயிருந்தோம். டி நகர் போய் பாத்தீங்கன்னாக்கா உள்ள போய் நடந்து போய்கிட்டே இருக்கேன். பார்த்தனாக்கா அங்க 50 ரூபா சட்டை, ஒரு 50 ரூபா பேண்ட் பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தேன். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, என்னன்னு சொல்றானாக்கா, நான் சொன்னது இது இல்லைங்க, அது வேற அப்படின்னு சொல்றாங்க. டி நகருக்கு நான் ஒரு சட்டை பேண்ட் எடுக்கலான்னு நான் பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். எனக்கும் அந்த சட்டை பேண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா மினிமம் 200 ரூபா பேண்ட், 100 ரூபாய் சட்டை. ஓகேங்களா? அதுதான் போட்டிருந்தாங்க. நான் அந்த பிரைஸ் வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு, ஓகே இந்த சட்டை பேண்ட் தான் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணி பார்த்தேன்னா உள்ள போனேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சட்டை பேண்ட் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டா, அவன் ஒரிஜினல் காஸ்ட் என்ன சொல்றானாக்கா, ஒரு பேண்ட் 500 ரூபாய், ஒரு சட்டை 400 ரூபான்னு சொல்றான். என்னடா இது இவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கு. வெளியே பார்த்தனா போர்டு அவ்வளவு கம்மி ரேட்டு கொடுத்துருந்தாங்க. உள்ள பார்த்தனாக்கா ரேட் அதிகம் பத்துறாங்க அப்படின்னு பார்த்தனாக்கா, ஒரு கடை இல்லைங்க, நிறைய கடையில டி நகர்ல இந்த மாதிரி மோசடி தான் நிறைய பேர் பண்றாங்க. மக்களை வர வைக்கிறதுக்கோசம் மட்டுமே இந்த மாதிரி பிரைஸ் வேல்யூவை கம்மி பண்ணி வச்சுட்டு, உனக்கு எந்த துணி பிடிக்குமோ அந்த துணியை ரேட்டு அதிகம் பத்துறது மிகப்பெரிய ஒரு மோசடி பார்த்தனாக்கா டி நகர்ல நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, டி நகர் பஜாருக்குள்ள நம்ம நடந்து போனாலுமே அங்க இருக்கக்கூடிய பசங்க பாத்தீங்கன்னாக்கா கை கால்லாம் பூச்சி இஸ்பானுங்க. இங்க எடுத்துட்டு போங்க, நான் பிரைஸ் வேலையை ரொம்ப கம்மி பண்ணி தரேன், வாங்கணும் உள்ள இட்டுன்னு போவானுங்க. நம்மளும் உள்ள இட்டுன்னு போய் பிரைஸ் வேலையெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க போர்டு போட்டதும் சம்மந்தமே இருக்காது, அவங்க பிரைஸ் வேலையில இருக்கிறதும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அவங்க ஒரு பிரைஸ் வேல்யூ பார்த்தோன்னா தீர்மானிச்சுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இவங்க சொல்றாங்களே நம்ம இந்த பிரைஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அங்க வேறம் பேசுவாங்க. இங்க ரேட்டுங்க, அந்த ரேட்டுங்க, இந்த குவாலிட்டி அப்படிங்க, இந்த குவாலிட்டி அப்படிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, 3 ட்ரெஸ் பாப்பீங்க. அந்த 3 ட்ரெஸ்ல எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதை தான் ரேட்டு அதிகம் பத்தி விற்பானுங்க டி நகர்ல. ஓகேங்களா? இது எல்லாமே அனுபவப்பட்ட ஒரு ஆளா நான் சொல்றேன். ஏன்னா டி நகர்ல மினிமம் எவ்வளவு துணிகள் வாங்கியிருப்பேன், எவ்வளவு துணிகள் நான் வீடியோவும் பண்ணி போட்டிருக்கேன். சோ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப எங்க தாண்டா துணி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போய் பார்த்து எடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்க நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, உங்களுடைய யூடியூப் சேனல் மூலியமா தான் நிறைய பேர் கேட்டுன்னு வராங்க. ஆனா நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேங்கன்னு சொல்றாங்க. நான் சொன்ன ரேட்டுக்கே பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்காங்க. இது உண்மை கூட. ஓகேங்களா? டி நகருக்கு போனாலும் சரிதான், தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு போனாலும் நான் சொல்ற கடைக்கு நீங்க போனீங்கன்னா பிரைஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், லோ காஸ்டா இருக்கும்.
ஏன் லோ காஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கேனாக்கா, ஒரு தீபாவளி பொங்கல் வந்துட்டா கூட ஏன் மக்களுக்கு லோ காஸ்டாவே நான் எடுத்து போட்டுருக்கேன். காரணம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தீபாவளி பொங்கல் வந்தா கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு நிறைய பேர்கிட்ட காசு கிடையாதுங்க. ஒரு 500 கிடைச்சா போதும், ஒரு பேண்ட் ஷூ பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம், ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுடலாம் ஒரு நல்ல நாள்ல அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா காசு இல்லாத சூழ்நிலைக்கு நம்ம எங்கடா அவ்வளவு காஸ்ட் போயிட்டு நம்ம தேடுறது, நம்ம அதனால காசு நம்மளோட இல்ல, அதனால நம்ம நம்ம புது துணியை போடாம இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா துணியை எடுக்காம நல்ல நாள் கூட எடுக்காம கஷ்டப்படுற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கோசம் மட்டுமே நான் ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்கி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இங்க லோ காஸ்டா இருக்கு, தயவுசெய்து இங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னோட சேனல் மூலியமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல மோசடி நடக்குது. ஒரு ட்ரெஸ், ஒரு பேண்ட், ஒரு ஷூ, ஒரு கூலிங் கிளாஸ் எல்லா இடத்துலயும் மோசடி நடக்குதுங்க. தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்துலயும் கலப்படம், எல்லாத்துலயும் திருட்டு, எல்லாத்துலயும் ஃப்ராடு, எல்லாத்துலயும் மோசடி. ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இதே போல ட்ரெஸ்லயும் மோசடி பண்றாங்க. அதே போல துணி கடையிலயும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மோசடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நான் சொன்னது அடுத்தனையும் உண்மையா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பொய்யா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருவனாக பேசுகின்றான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், டி நகர்ல அனைவருமே இந்த தப்பு பண்ணல. குறிப்பிட்ட சொல்லக்கூடிய சில ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தப்பை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த தப்பை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அதை மாத்திக்கிங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். ஸோ அதனால டி நகர் போனாலுமே இது மாதிரி மோசடி கும்பல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, 100ல 50% இருக்காங்க. 50% வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாவே துணி கொடுக்கக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால டி நகர் போங்க, ஆனா கண்டிப்பா ட்ரெஸ் எடுங்க. ஆனால் அது குவாலிட்டி எப்படி இருக்கு, அது தரம் எப்படி இருக்கு, அதை ட்ரெஸ் நம்ம வாங்கினாக்கா நம்ம குவாலிட்டியா இருக்குமா, நம்ம 100 ரூபாய் ஒரு சட்டை எடுத்தா கூட அது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குமா, இல்ல நல்லா இருக்கா சட்டை பேண்ட்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெஸ் எடுங்க. டி நகர்ல எல்லாமே மோசடி கிடையாதுங்க. குறிப்பிட்ட சொல்லக்கூடிய சில ஆட்கள் பண்ற தவறுனால எல்லாருமே குறிக்குது. அதை தான் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் காணொலியில எப்படிப்பட்ட வீடியோ நான் போடணும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பேண்ட், நல்ல ஷூ, ஒரு கூலிங் கிளாஸ், நல்ல நாள கூட ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. ஸோ அது மூலியமா வீடியோ போட்டு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நன்றி.